வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகா சபரி நாராயண சந்திராஜா பேசுகிறேன். இன்று நாம் பாராயணத்தின் தலைப்பு 12 மாதங்களின் குணநலங்கள். ஜனவரி மாதம் பிறந்தவர் ஒரு சாதனைக்கு துடித்துக் கொண்டே இருப்பார். செய்யும் செயலில் சுதந்திரத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர், முயற்சியில் வெற்றி காணக்கூடியவர்கள், தன்னம்பிக்கை மிகுந்து காணப்படும், கடின உழைப்பில் வெற்றி காணக்கூடியவர்கள். இவர்கள் சிறு சிறு முயற்சியிலும் வெற்றி காண்பார்கள். மரியாதைக்கு குறைவில்லாத தொழிலை தேர்ந்தெடுப்பார்கள். மரியாதைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள். அதிகார நாட்டம் கொண்டவர், தற்பெருமை கொண்டவர். எந்த ஒரு செயல் செய்யும் போதும் தற்பெருமையுடன் வெளியே பேசிக் கொண்டிருப்பார். இவர் தற்பெருமை கொண்டவர். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதன் விலையை மிக உயர்ந்த பொருளை வாங்கி மகிழக்கூடியவர்கள். பிப்ரவரி மாதம் பிறந்தவர் ஒரு எளிமையாக பேசக்கூடியவர். தீயவர்களுக்கும் நன்மை செய்யும் குழந்தை உள்ளம் போல் வெள்ளை உள்ளம் படைத்தவர். அனைவரும் இவர்களை விரும்புவார்கள். வெள்ளை உள்ளம் படைத்தவர். இவர்கள் ஒரு தீயவரிடம் எளிதில் பழகிவிடுவார். மற்றவர் இவரை பார்த்து, ஏன் மோசமான குணமா இருக்கான், அவன்கிட்டலாம் நீ பழகிறாய் என்று கேட்பார்கள். அவன் எப்படியும் இருந்துட்டு போட்டோம், என்கிட்ட நான் ஒழுக்கமா நடந்துக்கிறான் அப்படி என்று கூறுவார். காரணம், இவர் பிறர் துயர் துடைக்க பாடுபடக்கூடியவர். ஆகையால் எதிராளியை நல்லவன் கெட்டவன் என்று வேறுபாடு பார்க்க மாட்டார். அவர்களுக்கும் ஒரு சேவ மனப்பான்மை கொண்டு செய்யக்கூடியவர். வாழ்வில் ஏற்படும் எதிர்ப்புகளுக்கு இவர் அஞ்ச மாட்டார். காலத்தால் அழியாத சாதனை படைக்கக்கூடியவர். தன் இலக்கை எப்படி அடைந்து விடுவார். தொழிலை ஒரு மலர்ந்த முகத்துடன் புன்சிரிப்புடன் கவனமாக பார்ப்பார். எப்படியும் இவர் சாதனை படைப்பது உறுதியாகும். மார்ச் மாதம் பிறந்தவர் ஒரு மேல் அதிகாரி பதவி கிடைத்துவிடும். இவர் ஒரு ஆன்மீகவாதி. பிறருக்கு உதவி செய்து மனநிறைவு காணக்கூடியவர்கள். சிலர் பிறருக்கு வரும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஆசனாக இருப்பார். பல பணியாட்கள் தனக்கு கீழ் இருப்பதை விரும்புவார்கள். இவர்கள் தொழிலாளியாக இருந்தாலும் ஒரு மேஸ்திரி வேலையே கிடைக்கும். மேல் அதிகாரி அதிகாரம் செய்வது இவருக்கு பிடிக்காது. அனைவரிடம் அன்பாக பழங்குவார். இவருக்கு ஒரு மேனேஜர் பதவி கிடைத்துவிடும். பழமையை விரும்பக்கூடியவர், புதுமையை விரும்ப மாட்டார். இறை அருள் மிகுந்தவர்கள். அனைவரும் ஒரு புண்ணியவான்களே. ஏப்ரல் மாதம் பிறந்தவர் ஒரு அறிவாளி. விரிவாக்கா சில காரியங்களில் எளிதில் சாதிக்கக்கூடியவர். சமாதானத்தை விரும்பக்கூடியவர். சாஸ்திரங்களில் நாட்டமுடையவர். சுயமுடிவெடுக்க முடியாமல் தத்தளிப்பார். மனக்குழப்பம் மிகுந்தவர். சிலர் மிகப்பெரிய லாபம் தரும் திட்டங்களை வகுத்து அதன் மூலம் சிறந்த திறமசாலி என்று காட்டிவிடுவார். கடின உழைப்பாளி. ஆகையால் இவர் பணியில் ஓய்வு அடைந்த பின்னும் அலுவலகத்திலிருந்து வேலைக்கு வர சொல்லி அழைப்புதல் வரும். உலக சமாதானத்தை விரும்பக்கூடியவர். இவர் மனக்குழப்பம் மிகுந்தவர். சின்ன சின்ன விஷயங்களை பழுமதி பெரிய விஸ்வரூபம் எடுத்து பிரச்சனை ஆக்கக்கூடியவர். பெரிய விஷயங்களை கண்டுகொள்ள மாட்டார். குழப்பம் மிகுந்தவர். சிலர் எதிராளி நல்லவன் கெட்டவன் என்று கண்டுபிடிப்பதில் இவர் ஒரு கில்லாடியை. மே மாதம் பிறந்தவர் முகத்தில் ஒரு வசீகர சக்தி நீண்டு காணப்படும். சுதந்திரமாக இருக்க விரும்புவார். மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். தான் ஒரு மேல் பதவியில் இருந்தாலும் தனக்கு கீழ் உள்ளவர்களிடம் அதிகாரம் செய்யாமல் அன்பாக பழகி அனுசரித்து செல்லும் குணம் கொண்டவர். சிலர் விஞ்ஞானியாக இருப்பார்கள். சிலர் கணிதத்தில் மேதையாக இருப்பார்கள். சிலர் அரசியல்வாதிகளின் தொடர்பு மிகுந்து காணப்படும். இவர்கள் கற்பனை திறன் மிகுந்து காணப்படும். கலைத்துறையில் சிலர் டைரக்டராக இருப்பார்கள். இவர்களுக்கு எதிரிகள் குறைவுதான். அனைவரிடமும் அனுசரித்து கலகலப்பாக பேசி செல்வதால் நண்பர்கள் இவர்களை அனைவரும் விரும்புவார்கள். இவர்கள் அறிவாளி. கம்ப்யூட்டர் துறையில் சிறந்து விளங்குவார்கள். 3 மாதம் பிறந்தவர் ஒரு வாதம் செய்யக்கூடியவர். பெண்களால் இடையூறு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மந்திர தந்திரங்களை விரும்பக்கூடியவர். உண்ணும் உணவில் அறிந்து அதற்கு பின் உண்ணக்கூடியவர்கள். வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவர்கள். ஒரு வாதம் செய்யக்கூடியவர்கள். சிக்கன மனம் கொண்டவர். எப்போதும் ஒரு உல்லாச வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். உடல் அழைப்பு இல்லாத தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் சிறந்து ஒரு மேன்மையை காண்பார்கள். சிறந்த அறிவாளி. ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். இவர் ஒரு சிக்கன தேர்வழி என்று தேர்ந்தெடுப்பார். ஒரு தந்திரக்காரர், ஒரு மந்திரக்காரர். ஜூலை மாதம் பிறந்தவர் ஒரு முரட்டு சுபாவம் போல் காணப்படுவார். இவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். சிலர் பிறர் படும் துயரங்களை கண்டு இரக்கம் அடைய மாட்டார். எல்லாரும் தான் கஷ்டப்படுறோம், உனக்கு மட்டும் என்னவா என்று அலட்சியப்படுத்துவார். வெறுப்புணர்வை அதிகமாக காட்டுவார். இதனால் சிலர் அவரிடம் நெருங்குவது குறைவுதான். இவர்களுக்கு தோல்வியை அடிக்கடி காண்பார்கள். சிலர் நேரம் தோல்வியை சந்திக்கும் போது மக்கள் தொடர்பு இல்லாத எல்லையில் சென்று ஒரு ஏகாந்தத்தை அணிவித்து விட்டு வருவார். செய்யும் செயலில் சிலர் நன்மை தீமை அறியாமல் அடிக்கடி தோல்வியை சந்திப்பார்கள். மற்றும் உடன் இருப்பவர்களின்
திறமையை மதிக்காமல் ஒரு வெறுப்புணர்வை காட்டிக்கொண்டு மேலதிகாரிகளையும் போட்டு கொடுத்து விடுவார். இவர்களே தன் தொழிலுக்கு ஒரு மேலதிகாரம் முறையிட்டு தன் தொழிலை தானே கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். ஆன்மீகம் ஏற்றம் இறக்கம் காணக்கூடியவர்கள். சிலர் ஆத்திக உணர்வு கொண்டவர்கள், மிகுந்த வெறுப்புணர்வு கொண்டவர்கள். இவர்கள் வாழ்வில் அதிக காரியத்தை சந்திக்கக்கூடிய நபர் இவர்கள். ஆகாஷ்ட மாசம் பிறந்தவர்கள் ஒரு கடின உழைப்பாளி, எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர், வெளிப்படையாக பேசக்கூடியவர், அனைவரிடம் பாசம் கொண்டவர், பிறருக்கு உதவி செய்யும் மனநிலை கொண்டவர். தன்னால் என்ற உதவி செய்த பின் ஒரு சூழ்நிலையில் உதவக்கூடிய சூழ்நிலை இல்லாத போது தனக்கு தெரிந்த நபரிடம் கையை காட்டி அவரிடம் போய் அந்த உதவியை பெற்றுக்கொள் என்று அட்வைஸ் செய்து கொண்டிருப்பார். அதிகார நாட்டம் கொண்டவர். செய்யும் செயலில் நல்லதோ கெட்டதோ அது நேர்வழியில் நாணயமாக செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். அன்பாக பேசுபவரை அதிகமாக விரும்பக்கூடியவர். எல்லா துன்பங்களும் 30 வயசு வரைக்கு அனுபவித்த பின் 30 வயதில் இருந்து சில மாற்றம், 35 38க்குள் எதிர்பாராத ஒரு மாற்றங்கள், அது நல்லதோ கெட்டதோ 40 வயதுக்கு பிறகு காலத்தால் அழியாத சாதனை படைக்கக்கூடியவர்கள் அனைவரும். இவர்கள் ஒரு சிறந்த உழைப்பாளியை. செப்டம்பர் மாதம் பிறந்தவர் ஒரு ஒழுக்கம் உடையவர், ஒரு கோபக்காரர். யாராவது ஒரு முடியாத காரியத்தை கொடுத்துவிட்டால் நான் முடித்து காட்டுகிறேன் என்று வேறு வசனம் பேசுவதும் இல்லாமல் செய்து முடித்து காலத்தால் அழியாத தேவையும் இருப்பார். பேருந்துகளையும் சிந்திப்பார். அதிகாரம் செய்யும் தொழிலை தேர்ந்தெடுப்பார். தனக்கென்று ஒரு அங்கீகாரம், ஒரு இடத்தை எப்படி அமைத்துக் கொள்வார். கட்சி தலைமையில் இவர் தலைமையை ஏற்பதை விரும்புவார்கள். கடின முரட்டுத்தனமான வேலையை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இவரிடம் காண்பதால் இவருக்கு இணையாக வேறு ஆள் இல்லை என்று சொல்ல வேண்டும். எப்படியும் தனக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்திக் கொள்வார். ஒழுக்கம் மிகுந்தவர். காலத்தால் அழியாத சாதனையை தானே உருவாக்கிக் கொள்வார். தெய்வத்துடன் பேசிக் கொண்டே இருப்பார். அக்டோபர் மாதம் பிறந்தவர் ஒரு தன்னம்பிக்கை மிகுந்தவர். தனக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு மற்றும் நண்பர்களுக்கும் எப்போதும் மகிழ்ச்சியுடன் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருப்பார். தெளிவான சிந்தனையுடன் எப்போதும் காணப்படுவார். தான் ஒரு முடிவெடுத்து ஒரு செயலில் இறங்கும் போது சரியாக முடிவெடுத்து காரிய சித்தி காணக்கூடியவர். பார்ப்பதற்கு இவர் ஒரு முரடன் போல் காணப்பட்டாலும் பழகி பார்த்தால் பேச்சில் ஒரு இனிமையான நபராகவே காணப்படுவார். அரசியலில் இவர் உயர் பதவியை அடையக்கூடியவர். இவர் பேச்சை எவரும் மீறமாட்டார். சூரியனை போல் பிறருக்கு ஒளித்து வரக்கூடிய செயலை இவை செய்து கொண்டிருப்பார். இவர் ஒரு சாதனை நாயகரே. நவம்பர் மாதம் பிறந்தவர் ஒரு சார்ந்த குணம் உடையவர். தன் வயதுக்கு குறைவானவர்களுடன் நட்பு வைத்திருப்பார். தானும் அவர்களுடன் பழகுவதால் இவர்கள் ஒரு இளைஞர் போல் காட்சி தருவார். இவர்களுக்கு அமையும் நண்பர்கள் உள்கொண்டு வைத்துக் கொண்டு புறமொன்று பேசக்கூடியவராக இருப்பார். இவர்களுடன் உல்லாச பயணம் அதிகம் சென்று மகிழ்வார். இவர்களுக்கு உல்லாச பயணத்தில் அடிக்கடி பயணங்கள் சந்தோஷத்தை தரும் மட்டும் இல்லாமல் மற்றும் யாராவது ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு சென்றால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் இவர்களுக்காக நான் எவ்வளெல்லாம் தடபடல செலவு செய்தேன் என்று புறம் பேசக்கூடியவராக இருப்பார்கள். இவர்கள் ஒரு நடுநிலை குணம் கொண்டவராக இருப்பார். டிசம்பர் மாதம் பிறந்தவர் பிறருக்காக வளப்படுத்தவர். முன்னேற துடித்துக் கொண்டிருப்பார். முன்யோசனை உடையவர். இறை அன்பு மிக்கவர். அதிகமாக பிறருக்கு உதவி செய்யும் மனநிலை கொண்டவர். பலரும் இவரிடம் வந்து நீதி கேட்க வருவார்கள். இவர் நீதியை மதிப்பார். நாட்டின் சட்டத்திட்டங்களை மதிக்கக்கூடியவர். அதனால் இவர் கோழை என்றோ பிறருக்கு அடிபணிந்து போவார் என்றோ சொல்லிவிட முடியாது. எங்கேனும் தன் கௌரவத்துக்கு குறைவு ஏற்படுவது என்றால் பலமாக எதிர்த்து வெற்றி காணக்கூடியவர். மேலும் இவருடைய நீதியை இரு தரப்பினரும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்வார்கள். நாட்டில் இவருக்கு நல்ல மதிப்பு இருக்கும். வணக்கம். வினை தீர்க்கும் நாயகனே.